மகனே விஜயா, என் ஆசை மகனே விஜயா, நீ எங்கிருக்கிறாயோ, எப்படி இருக்கிறாயோ? வேலை தேடி வெளியில் சென்ற பிள்ளை வீடு திரும்பவில்லையே. உனக்கு வேலை கிடைத்ததோ, இல்லை வேலை கிடைக்கவில்லையோ, இல்லை வேலை கேட்டு யாரிடத்திலே கையேந்தி நிற்கிறாயோ மகனே விஜயா? உன்னை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்று தெரியவில்லையே. நடந்து நடந்து கால்களோ அயர்ந்து விட்டது, பசியோ காதை அடைக்கிறது, கண்களோ இருள் சூழ்ந்து விட்டது. நான் நடக்கின்ற பாதை எனக்கு வழி தெரியவில்லையே மகனே விஜயா, எனக்கு மயக்கமே வருகிறது அம்மா. ஐயோ பாவம், யாராக இருக்கும் இவர்? இங்கு வந்து படுத்துறங்குகின்றாரே, இவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததாக இருக்கும்? ஐயோ, அவரவர் போகும் வரும் வழியிலே படுத்துறங்குகின்றாரே. சரி, யார் என்று எழுப்பித்தான் பார்ப்போமே. ஐயா ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னையா நடந்தது? ஏனையா இங்கு வந்து உறங்க வேண்டும்? கண்பிடித்து பாருங்கள் ஐயா, வாய் திறந்து பேசுங்கள் ஐயா. ஐயா ஐயா ஐயா. இல்லை, இவர் படுத்துறங்கவில்லை, மயக்கத்தால் இருக்கின்றார். இவரை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகின்றேன். யாரது? யார் என்றே தெரியவில்லை. யாராக? வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. நீங்கள் யார் ஐயா? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஐயா நடந்தது? இங்கு ஏன் ஐயா இப்படி மயங்க இருக்க வேண்டும்? உங்கள் நாடு எது? உங்களுடைய பெயர் என்ன? இங்கு வர காரணம் என்ன? யார் ஐயா நீங்கள்? அம்மா ஐயா, சிற்றூர் கிராமத்திலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன் நான். எனது பெயர் மாணிக்கம். சரி, எனக்கு திருமணம் முடிந்தது. அழகான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தோம். ஓஹோ, விஜயதசமி அன்று அவன் பிறந்ததால் அவனுக்கு நான் விஜயன் என்று பெயர் வைத்தேன். அப்படியா? பெயரை கேட்டார் போல் சுறுசுறுப்பும் விறுவிறுப்புமாக குழந்தை வளர்ந்து கொண்டே வந்தான். குழந்தை வளர்ந்து வருகின்ற நேரத்திலே திடீரென்று என் மனைவி மரணம் அடைந்து விட்டார். தாயில்லாத அந்த குறை அவனுக்கு காட்டாமல் கஷ்டப்பட்டு உழைத்து கூலி வேலை செய்து அவனை நான் படிக்க வைத்தேன், பட்டம் பெற வைத்தேன். படித்த படிப்பிற்கேற்ற வேலை தேடி வெளியிலே செல்கிறேன். அப்பா, எனக்கு வேலை கிடைத்து விட்டால் உங்களை என்னுடன் அழைத்து சென்றால் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று கூறிவிட்டு சென்றான் என் மகன் விஜயன். பல நாட்கள் ஆகிய என் வீட்டை தேடி வரவில்லை அம்மா. மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் ஒவ்வொரு ஊராக தேடிக்கொண்டே வந்தேன். வருகின்ற வழியிலே பசியின் கொடுமையால் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டேன் அம்மா. நீ யாரோ எவரோ, யார் பெற்ற மகளோ, என் குலதெய்வம் போல் ஓடி வந்து என் உயிரை காப்பாற்றி விட்டாய் அம்மா. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என் குல தெய்வம் அங்காள பரமேஸ்வருடைய அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்கும் அம்மா. என்றென்று வந்து சேரும். யாரோ விழுந்து கிடக்கிறார்கள் என்று விட்டு சென்றிருக்கலாமே, அதெல்லாம் விடுத்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கும் வராதம்மா. என் குலதெய்வத்துடைய அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்கும் அம்மா, என்றென்றும் கிடைக்கும். என் மகன் விஜயனை தேடி போகிறேன். மகனே, இவர்தான் என் காதலுடைய தந்தையா? ஐயா, நான் தான் உன் மருமகள். எனக்காகத்தான் உன் மகன் நாகலோகம் சென்றிருக்கிறார். சென்றவர் இன்னும் வரவே இல்லை. அவருடைய வருகைக்காகத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்று உண்மையை சொல்ல முடியாத பாவியாக இருக்கின்றேனே. இருதலை கொள்ளி எறும்பாக துடைக்கின்றேனே அம்மா.